அப்ப இந்த வினா இந்த மாதிரி செய்யணும்னு முதலாம் உறுப்பு 4 பொது வித்தியாசம் அதற்காக 9லிருந்து 4 கழிப்போம். 9லிருந்து 4 கழிக்கும் போது நமக்குரிய விடை 5ன்னு வருது. இதிலிருந்து முதலாம் உறுப்புக்குரிய தொடர்பு எவ்வாறு எழுதலாம் பாத்தீங்கன்னா பொது வித்தியாசம் சார்புல தான் எழுதணும். ஓர் 5 5 ஓர் 5 5 நமக்கு விடை வரணும் முதலாம் உறுப்பு 4ன்னு வரணும். ஆகவே ஓர் 5 5 5லிருந்து 1 கழித்தீங்கன்னா 4 வரும். கூட்டல் மட்டும் செய்யறதுல கழித்தலும் செய்யலாம். 5லிருந்து 1 கழிக்கும் பட்சத்தில் 4. அதே மாதிரி இரண்டாம் உறுப்புக்கு எழுதுவோம். 5 2ஆல பெருக்குனா 10 10லிருந்து 1 கழிக்கும் போது 9. அவ்வளவுதான். நமக்கு பெருக்கல் கழித்தல் விடயம்லாம் தெரியும் தானே, அதுல ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அடுத்தது 3வது 5ஐ 3ஆல் பெருக்குனா 3 15லிருந்து 1 கழிக்கும் போது 14. இதே மாதிரி தொடர்பு தான் அடுத்தது வரும். எண்ணுக்குரிய தொடர்பு எழுதும் போது என்ன செய்யணும்? 5ஐ எண்ணால் பெருக்க வேண்டும். 5ஐ சிம்பிள் எண்ணால் பெருக்கி அதிலிருந்து 1 கழிக்க வேண்டும். இதுல தெரியாக்கணியங்கள் இருக்கனால கழிக்க முடியாது. அதனால டிரெக்டா சமன்பாடாவே எழுதலாம். 5 எண்ணால பெருக்கினீங்கன்னா 5n சய 1 5n சய 1 இதுதான் நமக்குரிய இறுதி சமன்பாடாக இருக்கிறது. 5n சய 1 இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு.